பாஷ்னா என்னது? பாஷோடைய அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ஆக்ட் 2013 பாஸ் பண்ண ஆக்ட். எவ்ரி எம்ப்ளாயி பிஃபோர் கோயிங் டு ஒர்க் ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க? See, work well, follow professional boundaries. நான் ஜென்ரலா விமன் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன சொல்றதுன்னா, don't discuss your personal matters in the office. இப்போ பாஷ் வந்து உமனை ப்ரொடெக்ட் பண்ணுதா இல்ல கம்பெனிக்கு வந்து லா சூட் வராம இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது? பாஷ் வந்து டெஃபினட்டா விமன் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த லா கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் நாட் தி அதர் வே அரவுண்ட். No, definitely not. Providing safe workplaces for women, any inappropriate behavior will be taken as a sexual harassment. இப்போ ஒரு ஒர்க் பிளேஸ் இருக்கு மேம், எந்த ஒர்க் பிளேஸ் வேணா இருந்துட்டு போகுது, அங்க வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டே இல்ல, இது வரைக்கும் நடந்தது இல்ல, அந்த மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கு? நிறைய ஆர்கனைசேஷன் லைக் இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வந்து தே ஹாவ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ். நிறைய பேர் வந்து பிசிக்கலா இல்ல அண்ட் வெரி ஸ்மால் லைக் ஒரு 10 மெம்பர் மேல ஒரு 10 to 15 இருக்கிறாங்க. எனக்கு பாஷ் ஆக்ட் வந்து எங்க அப்ளிகபிள் ஆகும்னா 10 எம்ப்ளாயிஸ் மேல இருந்தா பாஷ் ஆக்ட் ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகபிள் ஆயிடும். ஸோ அப்போ வந்து 10 to 15 இருக்கிறாங்க அண்ட் 20 பீப்புள் இருக்காங்க. மோஸ்ட்லி தேர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஆர் ஆல் விமன் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மோஸ்ட்லி 95% கேசஸே இருக்காது. ஆனா வந்து என்ன ஜெனரல் சொல்றாங்கன்னா, ஒரு கம்பெனில கேசஸே இல்லைன்னா அது வந்து எய்தர் இட் ஷுட் பி வெரி குட் ஆர்கனைசேஷன் ஆர் the HR is trying to close the organization, close the ஏதாவது ரீகன்சிலியேஷன் பண்ணி அதை ஃபோர்ஸ் பண்ணி either way you can take. இப்போ பாஷ் வந்து ஜெண்டர் நியூட்ரல் மேம்? ஜெண்டர் நியூட்ரல் இப்போதைக்கு இல்ல, பட் அமெண்ட்மெண்ட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த பார்லிமெண்ட். தே வாண்ட் டு மேக் இட் அஸ் அ ஜெண்டர் நியூட்ரல். இப்போ மென் வந்து இந்த லாக்கு கீழே விக்டிம்ஸா இருந்திருக்காங்களா? இன்னைக்கு இருந்திருக்காங்க. ஐ திங்க் 2 cases ஆர் பெண்டிங். மும்பை ஹைகோர்ட் அண்ட் டெல்லி ஹைகோர்ட் இப்போ கேசஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தேன். இந்த ஆக்ட் வந்து since it is only a women centric law, we have to see how the court decides. இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ஆக்ட், பட் இன்னும் வந்து ஏன் எம்ப்ளாயிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க? அது வேணா நம்ம சோஷியல் செட்டப் அப்படி. என்ன நீங்க பாத்தீங்கன்னா, ஜென்ரலா ஒரு பொண்ணை வந்து சின்ன வயசுல இருந்து வளர்க்கும் போது கம்பெனரு ஸ்பீக் அவுட் பண்ணாத, வெளியில சொல்லாத, இதெல்லாம் பாட்டு, இது இப்படிதான் நடக்கும், நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும், நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு நம்மளையே வந்து நீங்க கேஸ் லைட்டிங் சொல்லுவாங்க, நம்மள ஒரு மாதிரி மென்டலா கண்டிஷன் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நீ பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலா பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்தா ஒரு பெண்ணு வந்து அந்த பாலியல் சீண்டலுக்கு அப்படியே வந்து சைலண்டா இருக்கா, அதை பொறுத்துக்கிறா, அதை டாலரேட் பண்ணுறா, அது இல்லாட்டி வேலையை விட்டு போயிடுறா. ஸோ இதுதான் நடக்குது. அவங்களால ஸ்பீக் அவுட்டே பண்ண முடியல. எதர் அம்மா அப்பா வந்து கிட்ட போய் சொல்லணும்னு அந்த தைரியம் பேரண்ட்ஸ் தான் சொன்னோம். எது நடந்தாலும் நீ வந்து சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம், ஜாப் நீ போ அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லணும். அந்த இடத்துல பேரண்ட்ஸும் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது இல்லை. அப்புறம் ஹஸ்பண்ட போய் சொல்லலாம்னா, நீ தான் தப்பு பண்ணிருப்ப, நீ தான் அவன் கிட்ட ஏதாவது நீ பண்ணாம அவன் என்ன அவன் ரெஸ்பாண்ட் பண்றான், உன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்புறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து வெளியில வந்து சொல்ல, அவங்களுக்கு அந்த சப்போர்ட் தேவைப்படுது, அந்த சோஷியல் சப்போர்ட் தேவைப்படுது. அதை பேரண்ட்ஸோ கணவரோ அதை டெஃபினட்டா கொடுக்கணும். அப்போ அவன் தப்பு பண்ணி அப்படி பண்ணானா அவன் பாஸ், நீ வந்து go and file a complaint அப்படின்னு சொல்லணும். அப்போதான் அந்த தைரியம் கொடுத்தாதான் அவங்க வருவாங்க. அதனாலதான் அந்த டைம் லைன் கூட பாத்தீங்கன்னா 90 days இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஃபீல் பண்றாங்க. எனக்கா ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு தனக்குள்ளேயே நிறைய போராட்டங்கள் தாண்டி அவ வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவ போராட்டம் கொடுக்கலாமா வேணாமா, இது என்ன அஃபெக்ட் பண்ணுமா வேணாமா, என் கெரியர் அஃபெக்ட் பண்ணுமா, என் பர்சனல் லைஃப் அஃபெக்ட் பண்ணும், எனக்கும் என் புருஷனுக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமா அப்படின்னு தனக்குள்ளேயே நிறைய தாட்ஸ் வந்து அதை தைரியத்தை வரவழைச்சிட்டு தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. It takes time. But the recent college case, the viral case, எல்லாருக்கும் தெரிஞ்ச கேஸ், பேரண்ட்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அது நினைக்கும் போது ரொம்ப வெரி குட். எனக்கு பேரண்ட்ஸ் ஒன்னும் மட்டும் இல்ல, ஐ திங்க் சம் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ சப்போர்ட்டட். There was lot of influence in கேள்விப்பட்டேன் for her to withdraw the case, but she went ahead and filed the complaint. அதுக்கப்புறமும் வந்து victim shaming பண்ண ட்ரை பண்ணாங்க, victim shame பண்ணாங்க. I really congratulate that girl for being so strong, and she's set an example. Correct. So a lot of college students, they will come out because college so cover the POSH Act la. So in case their guide or professors or anybody in the college campus, if that girl is facing sexual harassment, first pona odane POSH
ஐசி கமிட்டி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும் கேர்ள்ஸ் அந்த காலேஜ்ல. இல்லைன்னா ஏன் இல்லைன்னு கேட்கணும். பாஷ் ஐசி கமிட்டி எல்லா காலேஜஸ்லயும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணா தே ஷுட் ஃபைல் அ கம்ப்ளைண்ட். ஒரு ஃபேமஸ் தமிழ் படத்துல த ஹீரோயின் அண்ட் த பாஸ் மேம். ஸோ த ஹீரோயின் இஸ் பின் இன்வைட்டட் டு த பாஸ் ஹோம். ஸோ அந்த பாஸ் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஹேவிங் ஃபீலிங்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீரோயின் சொல்றாங்க, ஏன் என்ன மட்டும் நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்களா இல்ல எல்லாருமே சொல்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் உன்னதான் சொல்றேன், நீங்க வந்து சிங்கிள் டிவோர்சி மதர் வித் கிட், உங்களுக்கு யாரும் இல்ல, யூஆர் வேரிங் ஷார்ட் ஸ்கர்ட் அப்படின்ற போது அந்த இது வந்து ஒரு ஹார்ம்லெஸ் ஃபிளர்ட்டிங் தான், நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஹீரோயின் வந்து ஏதோ ரியாக்ட் பண்ணல. பட் அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே ஷீ இஸ் போஸ்டிங் இட் இன் ஃபேஸ்புக். ஸோ அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து இது பாத்துருவாங்க இந்த போட்டோவை, ஸோ தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடுங்க, என் ஒய்ஃப் உங்க டைப் கிடையாது, அவங்க சாரி டைப் அப்படின்னு சொல்லும்போது the heroine gets very angry and say, உனக்கு வேணும்னா நான் வரணும், வேணும்னா இந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு நீங்க என்ன இது பண்றீங்க, ஸோ நீங்க வந்து ரிசைன் பண்ணிருங்க, நீங்க ரிசைன் பண்ணிட்டா நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன் போட்டோ. தட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் சீன். ஸோ இது எப்படி பாக்குறீங்க ரியல் லைஃப்ல இருந்து இந்த சீன்? ஐ திங்க் அவங்க வந்து டிஃப்ரெண்டா அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி நைஸ் டு ஹியர் தட். ஸோ அதான் ஸ்மார்ட் திங்கிங் பண்ணி உங்களால இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடிஞ்சா வெல் அண்ட் குட். பட் அவருடைய தாட் பாருங்க, சிங்கிளா இருக்காங்க, டிவோர்ஸியா இருக்கு. ஸோ டிவோர்ஸியா இருந்தா சிங்கிளா இருந்தா ஷீ இஸ் அவைலபிள்னு யார் உங்களை நினைச்சுக்க சொன்னது? ஸோ உங்க டாட்டரே சிங்கிளா இருந்தா இல்ல அவைலபிளா இருந்தா நீங்க உங்களுக்கு அந்த தாட் வருமா? So the scene continues. She abuses him in the office in front of all the colleagues. உடனே அந்த பாஸ் வந்து, நம்ம ஆபீஸ்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதனாலதான் இவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க, அவர் என்டையர் ஆபீஸ் நீட்ஸ் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க இந்த சீனை. அதுல பாஸ் வந்து actually has made a mistake. He should have called both of them, find out what has really happened, and he should have taken action. ஸோ இந்த மேண்டேட்டரி பாஷ் ட்ரைனிங் வந்து எந்த அளவுக்கு பிஹேவியர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும்? டெஃபினட்டா நிறைய பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்டாவே தெரியாது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா அது பிசிக்கலா தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களை தொடர்றது, தடவுறது ஆர் எனிதிங் லைக் தட், அதுதான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல. பாக்குற விதம், பேசுற விதம், ஈவன் பாடி பார்ட் ஸ்டாரிங் கூட இருக்குல்ல? இருக்கு. சரி, அதான் நான் சொல்றேனே, சீயிங், ஸ்டாரிங், அப் அண்ட் டவுன். Okay, your chest, your hip, if he is looking, then it comes to sexual harassment. And also showing signs, கண் அடிக்கிறது, விசில் அடிக்கிறது, இது sexual harassment. So டச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? இல்ல உங்களை பத்தி தப்பா பேசுறது, அவ வந்துட்டு இப்போ ஒரு நீங்க சொன்ன மாதிரி சிங்கிளா இருக்கலாம், விடோவா இருக்கலாம், டிவோர்ஸியா இருக்கலாம், மேரேஜே பண்ணிக்காம கூட இருக்கலாம். நிறைய பேர் அப்படி இருக்காங்க, சிங்கிளா இருக்காங்க. ஸோ அது ஒரு பெர்செப்ஷன், சிங்கிளா இருந்தா தே ஆர் அவைலபிள் அப்படின்னு அப்ரோச். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் கேன் வி கோ அவுட் ஃபார் டின்னர் அப்படின்னு அப்ரோச் பண்றது. ஈவ் டீசிங்க்கும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கும் என்ன மேம் ஆக்சுவலி டிஃபரன்ஸ்? ஈவ் டீசிங் பாத்தீங்கன்னா ஜெனரலா இட் இஸ் not in the workplace. It is happening in the public space. So வந்து நீங்க ஒரு தியேட்டருக்கோ இல்ல ஒரு பீச்சுக்கோ போகும்போது a group of people are, இப்போ ஒரு பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வர, யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஸ்கூல் கேர்ள்ஸ் பஸ் ஸ்டாப்லயோ இதுலயோ நிக்கும் போது காலேஜ் கேர்ள்ஸ், குரூப் ஆஃப் மென் மேக்கிங் சம் கமெண்ட்ஸ். ஸோ அதுதான் ஈவ் டீசிங் வருது. ஒர்க் பிளேஸ்ல வந்து யூ கான்ட் டேக் இட் அஸ் ஈவ் டீசிங். இப்போ சில ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இந்த பாஷ் ட்ரைனிங் இயர்லி நடத்துறாங்களா மேம்? அது ஏன் இன்னும் ஒரு ஃபார்மாலிட்டியாவே பாக்குறாங்க? நிறைய ஆர்கனைசேஷன் அது ஃபார்மாலிட்டி, அது லீகல் கம்பல்ஷனுக்காக பாக்குறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. ஆக்சுவலி இது வந்து வேண்டிய சட்டம், டைம்லி மேட் பை அவர் கவர்மெண்ட். இட் ஹேஸ் டு பி followed by all the organization. So அது ஒரு awareness மாதிரி, it gives confidence. நான் போய் ட்ரைனிங் நிறைய ஆர்கனைசேஷன் பண்ணும்போது the feedbacks which comes, மேம் எனக்கு இதெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு தெரியாது மேம், ரொம்ப நல்லா இருந்தது மேம், I feel very confident. அந்த மாதிரி feedbacks are so wonderful. I'm not talking about, IT companies, MNC companies. I'm talking about very ordinary companies where I give training to even facility management பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் கூட நான் ட்ரைனிங் கொடுப்பேன். அவங்க எல்லாம் கூட வந்து எனக்கு ஐயா குளிக்கி மேம் ரொம்ப நல்லா இருந்தது, இதெல்லாம் கூட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இதெல்லாம் கூட பாலியல் சீண்டல்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அது மாதிரி. ஸோ அது வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து அவங்களுக்கு வந்து நாங்கள் மேம் உங்க நம்பர் கொடுங்க மேம் அப்படின்றாங்க. ஸோ ஐ ஹாப்பிலி கிவ் தம். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் டு கிவ் அ கம்ப்ளைண்ட். டெஃபினட்டா ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் செஷன் இருந்தா எதெல்லாம்
செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் தெரியணும். அவங்க அந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எப்படி வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரிஞ்சதுனாலே போதும். நிறைய பேர் பெண்கள் வந்து தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்து CEOs of companies, should they attend this POSH awareness session? Generally they don't attend. அவங்களுக்குன்னு there are many softwares also which provides this internal training. Mostly they go through that. இது வரைக்கும் CEO மேல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஃபேமஸ். பட் as it கன்விக்ஷன் வரைக்கும் போயிருக்கா? High Court has taken it and convicted. So like CEO should attend, yeah. ஆமா. So they shouldn't do any mistake. ஏன்னா with power comes greater responsibility. CEO கீழ secretary இருப்பாங்க. Secretary is a employee. Correct. So if she is filing a case, then will it be taken into? Yeah, inquiry has to be taken. Yeah. So they think that அந்த பவர்ல இருக்கும்போது எதுவும் பண்ண முடியாது. பவர்ல தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்லுது. ஓகே, பவர்ல தான் பண்றாங்க. பவர்ல இருக்கும்போது CEO superior subordinate அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது that power play ன்னு சொல்றாங்க. அந்த பவர் பிளே இருக்கும்போது தான் நிறைய நம்ம we can exploit. கம்பெனி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா மேம் CEO இந்த கேஸ்ல? Many do, because அது ஈஸியா மீடியாக்கு போயிடும், ஈஸியா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். So reputation is there, brand is there. Consent and boundaries I want to discuss, ma'am. Sure. Can a compliment become harassment? Compliment once is okay. Second time, third time it might land up in trouble. So compliment in text இல்லனா phone call oral, anything can be taken. இன்னொருத்தர் சொல்லி அது கூட yes, through agents. The definition itself is says through you, through directly or indirectly. இப்போ when a man is telling something to a girl and that girl is silent, உடனே இவங்க அது கன்சென்ட்னு எடுத்துக்கிறாங்க. அது definitely not consent. Silent does not count as a consent. So அந்த பொண்ணு வந்து இப்போ வேரியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் அமைதியா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சினாரியோ நானே சொல்றேன். இப்போ எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. தேர் மைட் பி லாட் ஆஃப் டெய்லர்ஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய இருக்கு. டெய்லர்ஸா இருப்பாங்க. மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ ஹி மைட் மேக் சம் கமெண்ட்ஸ். ஏதாவது செக்ஷுவலா ஹி ட்ரை டு அப்ரோச், செக்ஷுவல் ஃபேவர்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய சேலரியில தான் அவங்க ஃபேமிலியே இருக்கும். இவர்கிட்ட ஏதாவது நம்ம எக்கத்தக்கமா பேசி ஏதாவது வேலையை விட்டு தூக்கிடுவோம். பிகாஸ் ஹீ இஸ் இன் தட் பவர் டு டேக் ஹர் ரிமூவ் ஃப்ரம் ஜாப். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு சைலண்டா இருக்கும். வேற யாராவது சொல்லி இல்லை ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சதுன்னா, நான் சொன்னேன் மேடம் அவங்க சைலண்டா தான் இருந்தாங்க, சைலண்ட்னா அவங்க அதை ரசிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு வரலாம். Silence is not a consent. So இது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி பார்ட்டி டைம்ல somebody is having some alcohol, something like that. At that stage she is not in a proper mind. You should be in a sound mind to say yes, it's okay, I'm okay with this. If she has not given a proper consent, if she's intoxicated or she is having some medical for example எடுத்துக்கோங்க, there were cases where வந்து ICU-ல when the woman is a patient and the ward boys have misbehaved. ஓகேங்களா? ஸோ அவங்க நிலையிலேயே இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து மெடிக்கேஷன்ல இருக்காங்க. ஸோ அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? ஸோ தட் இஸ் நாட் அ கன்சென்ட் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கே தெரியாது இல்லைங்களா? அந்த மாதிரி நிலையில இருக்கும்போது இட் இஸ் நாட் அ கன்சென்ட். இப்போ டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறாங்க, நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? டெய்லி ஒரு தெரியாதவர் குட் மார்னிங் இல்லாட்டி உங்க ஆஃபீஸ்க்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் இல்லைங்களா? மை கேஸ் ஐ யூசுவலி பிளாக் பண்ணிடுவேன். பிளாக். ஸோ அதுதான் ஒரு நாள் சொல்றது. டெய்லி நீங்க காலையில வரீங்க, உங்க பக்கத்துல ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, ஹாய் குட் மார்னிங் சொன்னா, தட்ஸ் ஓகே. இட்ஸ் ஒரு கேஷுவல். இது கண்டினியூஸ் ஹிஸ் ஜாப், யூ ஆர் கோயிங் டு கண்டினியூ ஹிஸ் ஜாப், தட் இஸ் ஓகே. பட் டெய்லி ஹாய் குட் மார்னிங் என்ன அப்படின்னு ஹி இஸ் கண்டினியூங் த கான்வர்சேஷன் which makes, see the law clearly says anything which you do which makes the person uncomfortable. So அது uncomfortable அவங்க ஃபீல் பண்ணிட்டு அவங்க வந்து அது இது பண்ணாதீங்க சார், எனக்கு பிடிக்கல. See நீங்க எதுவுமே uncomfortable-ஆ ஃபீல் பண்ணும்போது you have to say, express that. நீங்க அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சைலண்டா இருந்துட்டீங்கன்னா முடியாது. அன்கம்ஃபர்டபுளா இருந்து சார் எனக்கு இது பிடிக்கல, என்னம்மா இன்னைக்கு இந்த படம் கட்டிட்டு வந்திருக்கியா, என்னம்மா சொல்லிட்டு டெய்லி ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் அன்ஈஸி. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து சார் அப்படி பேசாதீங்க சார், எனக்கு பிடிக்கல, தயவுசெய்து இதை அவாய்ட் பண்ணிடுங்க, ஏதாவது ஒரு மெசேஜ் யூ ஹாவ் டு டெல். ஸோ தட் இஸ் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ்.
I get a lot of Instagram messages and Facebook messages எல்லாம். So I will say, please don't text me. இல்லைன்னா நான் பிளாக் பண்ணிடுவேன். பட் மை கசின் சிஸ்டர் இஸ் டெல்லிங், நீங்க மெசேஜ் பண்ணாலே தே திங்க் தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தே வில் கண்டினியூ டு பர்சியூ யூ. அண்ட் ஷி ஷோட் மீ சம் ஸ்கிரீன்ஷாட்ஸ். அவங்க எதுக்குமே ரிப்ளை பண்ணல. ஒரு 15 days ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே நின்னுடும். சோ இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து அதுக்கு பண்ணாம இருக்கிறது பெஸ்ட், தென் பிளாக் பண்ணிடுறது பெஸ்ட். சோ எனக்கு கூட ஜென்ரலா வந்து ஃபேஸ்புக்ல வரும்போது நம்ம அக்செப்ட் கொடுக்குறோம். ஓகே, ஹாய், ஹவ் ஆர் யூ, ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு நமக்கு தேவையில்லாத மெசேஜ் வருது. ஸோ ஐ ஜஸ்ட் கீப் சைலண்ட். நம்ம ரிப்ளை பண்ணாதான் இட்ஸ் அ கியூரியாசிட்டி ஃபார் தெம். எக்ஸாக்ட்லி. ஸோ don't reply, block. But இப்போ புதுசா ஒரு they following one thing. If I offended you with my friend request or my message, I am sorry, I'm taking it back right now அப்படின்னு எல்லாம் புதுசா வருது. அதுக்கு நீங்க ஓ ரியலி அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணிட்டாலே they want that conversation to initiate. So அதுக்கு தான் they are trying to do this. So நீங்க கான்வர்சேஷனே பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியாதவங்கள நீங்க வந்து என்கரேஜே பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாது அவர் போட்டோ தான் போட்டிருக்காரா இல்ல வேற யார் போட்டோ போட்டிருக்காங்களா உங்களுக்கு நம்மளுக்கு தெரியாது, இல்ல ஏஐ ஜென்ரேட்டடா எதுவுமே தெரியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். இப்போ ஃப்ளர்ட்டிங்க்கும் ஹாரஸ்மெண்ட்டுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு? வேர் டு வி ட்ரா த லைன்? ஃப்ளர்ட்டிங் மைட் லீட் டு டெஃபினெட்லி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். டெய்லி ஒருத்தர் வழிஞ்சிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இட் டெஃபினெட்லி மேக்ஸ் அன்கம்ஃபர்டபுள். ஸோ law says anything which makes the complainant uncomfortable is sexual harassment. Without touching also it is considered. Yes, definitely. So ஒருத்தர் வந்து uncomfortable ஃபீல் பண்ண வச்சாலே it is under harassment. ஆமா. இப்போ வந்து ஜோக் அடிக்கிறாங்க, இது வந்து ஒரு இது ஜட்ஜ் பண்ணுமா இல்ல by the impact-ஆ இல்ல by the purpose-ஆ? How do you? What the law says, impact is what matters, not the intent. How it affects that person is the major thing. நீங்க நான் கேஷ்ல தான் ஜோக் பண்ணேன் மேம், எனக்கு வந்து இன்டென்ஷன் இல்லை. இப்போ இன்னொன்னு எடுத்துக்கலாம், ஜோக் விட்டுருங்க. ஒருத்தவங்க வந்து வராங்க ஆஃபீஸ்க்குள்ள, ஒரு கேஷ்ல வந்து ஹாய்னு ஒரு சாரிய புல் பண்றாங்க, இல்ல ஜஸ்ட் அப்படி டச் பண்றாங்க. இட் இஸ் நாட் இன்டென்ட் டு அஃபெண்ட் ஹர், ஜஸ்ட் இட் வாஸ் கேஷுவல் அப்படின்றாங்க. இட் மைட் பி கேஷுவல் ஃபார் தெம். It is very important how that girl takes it. See, there's a lot of cultural difference in there. நீங்க பாத்தீங்கன்னா ரூரல் பேக்ரவுண்ட்ல வர்றவங்க வந்து take it as very offending. Some person will take it lightly. Okay, it depends. That person, how she takes is very important. என்னோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் she told me. இப்போ வந்து அவங்க வேலை செய்யற ஆஃபீஸ்ல அவங்க பாஸ் வந்து இஸ் a kind of having a woman weakness. So she had gone out when the boss and the receptionist were alone. And when she came back, the receptionist was crying. So she confronted the boss and said, why did you do all this? He said, I didn't do anything. அவங்க துப்பட்டா விழுந்தது, துப்பட்டா வந்து அவங்க சரி பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது that receptionist cried and told whatever happened. In this scenario, can the witness go and complain? Partial. ரொம்ப பெரிய சீரியஸ் அஃபென்ஸ்னா ஆக்சுவலி யூ ஹாவ் டு கோ டு த police தான். எவ்வளவு சீரியஸ்ன்னு சொல்றீங்க? Sexual assault, physical. From you can start it from kissing, forcefully hugging. I didn't want to say it, but அப்படிதான் அது போச்சு because that girl was uncontrollably crying. So it is, you know, like it is better. But office scenarioல நீங்க வந்து you can encourage that girl to file a posh complaint. So sometimes they won't be ready to do this or they'll quit the job. Naturally, that she is very timid girl and she's coming from a not so good background. So definitely அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. So இது தெரிஞ்சதானே மேம் அந்த பாஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா, தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க. ஒரு லேடி சிரிச்சாலே what do they think that the girl is inviting? That is the problem here. Yes, நீங்க சிரிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க அவங்கள 2 தடவை திரும்பி பாத்தீங்கன்னாலே oh that girl is looking at me, so she has interest in me அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. Is it a biological fault? You can take it as a biological fault. Okay, but உங்களை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் it's okay. If it is affecting you, you have to take a remedy. அப்படி பார்த்தா அப்ப ஆபீஸ் ரொமான்ஸே வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி தான். இல்ல, நீங்க சொன்ன மாதிரி biological continuation of the previous thing, a man and a woman falling in love, you can't do anything for that. Okay, they are falling in love. I think
அந்த ப்ரொஃபஷனல் பவுண்டரிஸ் ஒர்க் பிளேஸ்ல ஃபாலோ பண்ணலாம். சி இன்னொரு ஒரு கியூரியஸ் சிச்சுவேஷன் நான் சொல்றேன். சி a man and women loving என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டை கிட்ட கிட்ட உட்காந்து பேசிக்கிறது, சிரிச்சுக்கிறது, கையை பிடிச்சிட்டு வாக் பண்றது. A third person was feeling uncomfortable. So she went and filed a complaint saying that the behavior of these two people is making me uncomfortable. So that was taken as a sexual harassment. So you have to follow the professional boundaries. நீங்க 2 பேர் லவ் பண்றீங்களா, நீங்க வெளியில போய் லவ் பண்ணிக்கோங்க, ஆஃபீஸ்ல இது பண்ணாதீங்க. ஆஃபீஸ்ல அவங்க 2 பேர் லவ் பண்றாங்கன்னா you don't have to tell to your HR. If there is an issue like you're broken up and he is persisting, then it's better to inform the HR. Because சடனா ஒரு பாஷ் கம்ப்ளைண்ட் வரும், பேக்ரவுண்டே எங்களுக்கு தெரியாது, என்ன அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் இல்ல இருந்தாங்களா இல்லையானே தெரியாது. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுல வந்து the girl says that he has spoken, oh you've gone and got the other guy அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தது, it's a sexual harassment. அப்புறம் வந்துட்டு oh how can he talk சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பாக்குறேன், நாங்க கேக்குறோம் உனக்கும் ரெஸ்பாண்டன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் மை கொலீக் அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு பேக்ரவுண்டே தெரியாது. அப்புறம் அந்த ரெஸ்பாண்டன்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது இஸ் வெரி ஹானஸ்ட், நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், நான் தான் அவளுக்கு ஷி ஸ்டேயிங் அலோன், நான் தான் அவளுக்கு பேயிங் கெஸ்ட் அகாமடேஷன் பார்த்தேன், கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா, எங்க அம்மாட்ட எல்லாம் பேச வச்சேன், நவ் ஷி ஹஸ் லெஃப்ட் மீ. ஓகே, ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் நிறைய இருக்கு. ஸோ பெஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, பிரேக் ஆன பிறகு ஒரு ஜஸ்ட் நாங்க we were in relationship, we have broken up and he is trying to disturb me அப்படின்னு சொன்னா HR will be little aware of the situation. Can fear of allegations change how men interact with female colleagues? Yeah, actually நிறைய men after posh trainingல they are very cautious. Ma'am நான் தள்ளியே இருப்பேன். ஒரு one guy was putting his leg down extended in this when I was giving a training. Ma'am நான் காலெல்லாம் கூட ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறேன். எதுக்கு so that awareness also will help men how to behave. So it is helpful actually. Can fear of accusations unintentionally reduce workplace opportunities for women? Fear of accusations தெரியலமா, லைக் மைட் பி பாசிபிள். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றதுக்காக why anybody is going to miss an opportunity, we don't know anything. It is part of life, like we can't avoid going for a job or work thinking that something might happen. We have to face the reality. It is happening. We have to be proactive. Think கொஞ்சம் அலர்ட்டா இருந்தோம்னாலே better. Should every complaint automatically lead to suspension? Not really. Can public opinion destroy reputation even before the investigation gets over? I think some sensitive cases வந்து public opinion இருக்கு. See, all IC members are very well trained, experienced, and they know that how to investigate, how to go through the evidence, whether it is witness or documentary evidence or recordings. Only then they decide. I don't think so any public opinion will affect any investigation. இப்போ அந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வருதுல்ல மேம், அது பப்ளிக் ஆகலாமா? இல்ல, எதுவுமே பப்ளிக் ஆக கூடாது. See, ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்துட்டாலே அதுல இருந்து அப்படியே சீல் ஆயிடணும். Okay, so might be false. She can withdraw also at any point of time. Lot of things can happen. So it is very confidential. Are some managers reluctant to train female staff based on the legal perils they may face? See, as far as you are maintaining professional boundaries and you're confident, see, false accusations, false complaint vandaduna, if it is proven, severe action will be taken. So the training pandradho, they don't have to worry. See, they have to be careful with their wordings. They have to be careful with their behavior. See, normal behavior, how you behave with your daughter, if you follow that in the workplace, it's well and good. You won't use certain terminologies with your daughter. You won't use certain behaviors with your daughter. Correct. Same thing you maintain in your office, no? இந்த innocent until proven guilty, அது வந்து பாஷ்ல உண்மையாவே ரியாலிட்டியா ஃபாலோ பண்றேன். ஆமா, ஃபாலோ பண்றேன், நான் ஃபாலோ பண்றேன். So even after the posh conviction is over, saying that accusation is not really true, அது social mediaல வந்து அது able to damage that even after the IC committeeல it is proven not guilty.
அப்படின்னும் போது இன்ஸ்பைட் ஆஃப் தட் இஃப் த மீடியால இதுவா இருந்தாங்கன்னா த ரெஸ்பாண்டன்ட் இஸ் வெரி வெல் வித்தின் கோ டு த கோர்ட் and file a case for damages because his reputation is at stake, right? So I think the court will take action. இப்போ ஒரு லேடியோட எவிடன்ஸ் மட்டும் போதுமா மேம் இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு? இல்லையே, எல்லார் எவிடன்ஸும் எடுத்துக்கிறோமே நாங்க. நான் தான் சொன்ன மாதிரி, see if 2 person is in the inside the organization alone and she's facing sexual harassment, we will ask the security guard யார் இருந்தாங்க உள்ள, தனியா இருந்தாங்களா, we will see the records of செக்யூரிட்டி என்ட்ரி போடுறான் பாருங்க, அதுலயே பார்ப்போம் யார் இன்சைட் இருக்காங்க, சிசிடிவி. ஸோ we are not going to take only her version. இப்போ பிஹேவியர் பேட்டர்ன் எல்லாம் எவிடன்ஸா எடுத்துக்கலாமா மேம்? மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் பேரு. ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் 2-3 கேஸ்லாம் மாட்டுவாங்க. 2-3 கேர்ள்ஸ் கிட்ட ஒரு கேஸ் இப்போ ஐம் ஹேண்ட்லிங். அதுல வந்துட்டு எல்லார்கிட்டயும் வந்து he is not in that project at all. He was asking that one complainant, she was in at home with her daughter and husband took the call. Why you have to discuss office matter, now she's not working, abin husband கேட்டிருக்க. So he kept the phone. Then to other person he is asking about some details, which is he's not even part of the project. மல்டிபிள் இது மாதிரி பண்றாங்க, ஹெபிச்சுவலா பண்றவங்க இருக்காங்க. இன்டர்னல் கமிட்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. How do they decide upon the credibility? See, we go through the complaint, written complaint. So doubtful இருந்ததுன்னா I just ask the person, there will be a person who will be handling this, HR person or presiding officer who received the complaint. கொஞ்சம் வேகா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து எனக்கு டவுட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, அதுல வந்து என்ன இவன் அப்படி சொல்லிட்டான், அப்படி பண்ணிட்டான் ஜென்ரல் லெட்டரா இருந்தது. ஸோ நான் கேட்டேன், மேம் இதை கொஞ்சம் செக் பண்ணுங்க, அதுல பிளேஸ் இல்ல, டைம் இல்ல, டேட் இல்ல. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எங்க நடந்தது, எப்போ நடந்தது, எந்த டேட்ல நடந்ததுன்னு டெஃபினட்டா தெரியும். ஸோ இது ரொம்ப வேகா இருக்கு, எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு, கொஞ்சம் அதை பாருங்க அப்படின்னு. நான் நினைச்ச மாதிரியே இட் வாஸ் அ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட். ஸோ நாங்க வந்து டபுள் செக் பண்றதுக்கு we will ask probe more. So we can find out actually. So the false complaint oda motive என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்துருவீங்க? Definitely. She was fired. Oh, so next time she will not do this and the other people also will get scared of giving up? Yeah, in that case we found out in the previous organization also she was fired because of giving false complaint. Oh, so why did the company actually took They didn't do very good background verification. Oh, so the background verification is the very important factor in selecting the staff. இப்போ இந்த circumstantial evidence வந்து that alone will result in punishment ஆ இல்ல வேற மத்த எவிடன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான்? டைரக்ட் எவிடன்ஸ் இருந்தா ரொம்ப பெஸ்ட்மா. ஃபர்ஸ்ட் இஸ் த கம்ப்ளைனன்ஸ் வெர்ஷன், ஃபர்ஸ்ட் we will check. அவங்க கிட்ட பேசும்போதே அவங்க வந்து கொஞ்சம் ஹானஸ்டா பேசுறாங்களா, எனக்கு நிறைய क्वेश्चंस will ask simultaneously, everybody will be asking the questions. அந்த சீக்வன்ஸ் பார்ப்போம். அவங்க ஹானஸ்டா பேசலன்னா மாத்தி பேசுவாங்க. செகண்ட் வந்து we will check the witness statement. Then we will go through the documents which she has submitted. We will see the respondent version also. இவங்க சொல்றதும் அவர் சொல்றதும் அந்த டைம்ல இருக்காங்களா, அந்த பிளேஸ்ல இருக்காங்களா, அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, அப்புறம் வந்து she's talking, his body language, எல்லாத்துலயுமே we can come to a conclusion that இதா நடந்திருக்கு அப்படின்னு. So we can actually CCTV ஓட ரோல் மேஜர்லி எத்தனை வெயிட்டேஜ் இருக்கு மேம் எவிடன்ஸ் பொறுத்தவரை? More than witness, the CCTV has strong weightage. எனக்கு விட்னஸ் இப்ப வந்து இவங்க விட்னஸ்ன்னு ஒருத்தவங்களை கூட்டிட்டு வராங்க, அவங்களுக்கு ஃபேவரா கூட பேசலாம், புரியுதுங்களா? இப்ப ரெஸ்பாண்டன்ட் ஒரு விட்னஸ் கூட்டிட்டு வந்து அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், அவன் நல்லவன் மேடம் அப்படின்வான். சோ இங்க வந்து நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப சிசிடிவி டேம்பர் பண்ணிருந்தா அதை கண்டுபிடிச்சிட்டா வச்சுக்கோங்க, can a punishment be given for the one who has tampered the CCTV? Of course, yes. So it all depends on who is handling the case and how far they go to get the justice served.